ஐயா உங்ககிட்ட பேசுறதுக்கே ஒரே பெரும் போராட்டமா இருக்குதுங்க ஐயா. ஒரு நிமிஷம் ஐயா, எல்லாரும் அவங்களுக்கான தேவைகளை சொன்னாங்க. நான் வந்து என்ன பேச போறேன்னா, நாம எப்படி முன்னேறணும், நம்ம கட்சி எப்படி வலுப்படுத்தணும்ன்றதாங்க பேச வரேன். ஃபர்ஸ்ட் நான் எங்க ஊர் வந்து நான் வந்து என் பேர் வினோத்குமாருங்க ஐயா. நான் வந்து புதுப்பட்டி ஊத்தாங்கர தெற்கு ஒன்றியத்துல இருந்து வரேங்க ஐயா. நேத்து வந்து தகவல் சொன்னாங்க நீங்க வரங்கன்ட்டு, அதனாலதாங்க ஐயா வந்தேங்க. கட்சியில வந்து நிர்வாகிகள் வந்து யாருமே ஒற்றுமையா செயல்பட மாட்டேன்றாங்க ஒண்ணுங்க ஐயா. ரெண்டாவது, இப்ப எனக்கு எல்லாமே தெரியாது. நான் இப்பதான் படிச்சு வந்து ஒன்னொன்னா வந்துனுக்கிறேன். தெரிஞ்சவங்கிட்ட துரதிருஷ்டவசமா இந்த இப்ப நான் ஊத்தாங்கர சட்டமன்ற தொகுதியில 15 வருஷமா அதிமுக ஆட்சி தான். நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல, நாம எதுவும் செய்ய முடியாதுதான். ஆனா செய்யறதுக்கான தூண்டுதலை இவங்க வந்து வழிகாட்டலாம். இவர்கிட்ட கொடுக்கணும், தண்ணி பிரச்சனையா வீடியோ பார்க்கணும், இல்ல கிராம செயலாளரை பார்க்கணும் அப்படின்ற வழிகாட்டுதல் யாருமே காமிக்க மாட்டேன்றாங்க ஐயா. மேல இடத்துல இருந்தும் இப்போ வரைக்கும் எனக்குலாம் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியாது, செயல்பாடு இல்ல. உண்மை அதாங்க ஐயா. யாருமே கட்சியில வந்து டைரக்டா வந்து இப்ப நாங்க இருக்கிறோங்கன்னா ஒரு 50 பசங்க இருக்கிறாங்கன்னா, டே உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேணும், இந்த ஊருக்கு என்ன வேணும், இப்ப தண்ணி பிரச்சனையா இந்த ஆளு வா போய் பார்க்கலாம், வா இந்த ஆளுகிட்ட மனு கொடுத்தா இது தீர்வாகும் அப்படின்னு சொல்ற ஆளுங்க யாருமே இல்லைங்க ஐயா. அவங்க வராங்க, நான் ஒரு கொடி கம்பத்தை இது பண்ணாங்கன்னா கொடி ஏத்திட்டு போயினே இருக்கிறாங்க ஐயா. ஒரு போன்ல வந்து பதிவு போட்டு நான் வந்திருக்கிறேன் பதிவு போட்டு அப்படி போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க ஐயா. ஒரு கொடி கம்பம் ஏத்துறனா நாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கனா வந்துட்டு கொடி ஏத்தி விட்டு இது பண்ணிட்டு போயினே இருக்கிறாங்க ஐயா. அதுதாங்க ஐயா. வேற எதுவுமே இந்த கிராமம் வளர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சமுதாயம் வளர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி வளரணும், அதை பத்தி யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஐயா. அந்த மாதிரி ஆட்களை இவங்க இருக்கிற பதவியிலே இருந்தாலும் இவங்க தயவு செஞ்சு வேலை செய்ய சொல்லுங்க ஐயா. களத்துல வேலை செஞ்சா மட்டும்தாங்க நம்ம ஏதாவது ஒண்ணு சாதிக்கவே முடியும். இப்ப எங்க பெரியமாலாம் நாங்கெல்லாம் வந்து இப்ப எல்லாருமே பாமக தாங்கய்யா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 வருஷமா ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். இந்த வருஷம் ஓட்டு போறோம்னு சண்டை, வீட்லயே பயங்கரமான சண்டை. என்னன்னு கேட்டா, நீ சொன்னிட்டு 3 இப்ப 15 வருஷமா உனக்கு முன்னாடி இருந்தே நாங்க போட்டுக்கிறோங்க, என்ன பண்ணிட்டீங்க, இந்த ஊருக்கு என்ன பண்ணுகிறீங்க, ஒரு லைட் ஏரியல, தண்ணி வசதி இல்ல, ரோடு வசதி இல்ல, ஏன் நீங்க சொல்லிதானடா ஓட்டு போட்டு ரெட்டலைக்காரங்க கேறாங்கல்ல, கேட்டு வாங்கி கொடுங்களாண்டா, எங்கடா போயிட்டீங்க கட்சிக்காரங்க, ஓட்டு கேட்க மட்டும் தான் வரீங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நீங்க ஆண்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டு போட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நிர்வாகிகள் வந்து டைரக்டா வந்து மக்களை சந்திக்கிறதே இல்லைங்கய்யா. அப்ப ஐயா பண்ண மாதிரி இந்த திண்ணை பிரச்சாரம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இதுவரைக்கும் யாரும் வந்ததில்ல. நேத்து தான் நீங்க சொன்னீங்கிட்ட கடலூர்ல இருந்து வந்தாங்க. வந்த பிறகுதான் இப்ப புதுசா வந்து அவர் சதீஷ் அண்ணன் தான் இப்ப எங்களுக்கு ஒன்றியம் வந்துருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி இருந்து அவர் மட்டும்தான் எதனா ஒன்னா தகவல் கொடுக்குறதோ ஏதோ. இதுக்கு முன்னாடி எங்க மாமா அருணன் இருந்தாரு, அவர் இப்ப வேற கட்சிக்கு போயிட்டாரு. அது வேற அப்படியே போயிட்டு அவங்க அதெல்லாம் போனதுதான் நல்லது. அவங்களாம் இருந்து வேலை செய்யறவங்க. அவங்க இப்படி வேலை செய்யறவங்களை வந்து இன்னும் வேலை செய்ய நம்ம வற்புறுத்தணுங்க ஐயா. அப்பதான் வந்து நம்ம பசங்களுக்கு என்ன தேவை, ஒருத்தனுக்கு தேவை, அவன் போறான்னா விரக்தியில தான் போறான். ஒரு டைம் பாமகன்னு உள்ள வந்துட்டானா அவன் அவளை சீக்கிரம் போவே மாட்டான். போவாதான் தான் உண்மையான பாமகக்காரன். அதுக்கான வழியை செயல்படுத்துங்க ஐயா. அதாவது தம்பி வினோத் சொன்ன கருத்து வந்து நான் 100க்கு 100 அந்த கருத்தை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா மக்கள் என்ன கேக்குறாங்க, எங்க ஊர்ல ஒரு பஸ் வரலன்னா அதை கேட்கறதுக்கு நம்ம நிர்வாகி போனோம். தண்ணி வரலையா, அட்லீஸ்ட் அது வருது வரல அது அடுத்தது, அட்லீஸ்ட் போய் அதை முயற்சி பண்ணி இந்த வரலன்னு சொல்லி எங்கேயாவது போனாதான் ஒரு நம்பிக்கை வரும், மக்களுக்கு நம்பிக்கை வரும். ரேஷன் கடை அதுல ரேஷன் பொருள் இல்லையா அது சொல்லணும், கேட்கணும். ஆனா இப்ப என்னன்னா எல்லாமே இப்ப போன் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. போன்லயே எல்லாமே பதிவு, இந்த பதிவு அந்த பதிவு போன்ல பேசிட்டு அப்புறம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுக்கிட்டு அதுல பதிவு போட்டுக்கிட்டு அவங்க போட்டோ காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கத்துல ஒரு பதிவு போடுவான். அதுக்கப்புறம் வந்து குரூப்பா 4 பேர் பேசுறது ஒரு பதிவு போடுவான். இதுதான் நடக்க தவிர மக்களுடைய பிரச்சனைகள் யாரும் இல்லை. அவங்க சுய விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இதுல இருந்து மாறணும். மற்ற கட்சிகள்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நம்ம கட்சி போன்லயோ பதிவுலாம் அதை நிறுத்துங்க, நேரடியா போங்க. நேரடியா நீங்க போனாலே, கிராமத்துக்கு நிர்வாகிகள் போனாலே பாதி பிரச்சனை முடியும். போய் பார்த்தா போதும். நீ பண்றது பண்ணலன்னா அதுக்கப்புறம் வந்தாங்கப்பா நம்ம கட்சிக்காரன் வந்தாங்கப்பா அது ஒரு ஆதங்கம் இருக்கும். அடுத்தது பண்றது வந்து அதுக்கப்புறம் வரத்தே இல்லாம அப்புறம் எப்படி நம்ம கட்சி வளரும், எப்படி நம்ம கட்சி அடுத்த கட்டத்துக்கு ஆட்சியை பிடிக்கணும். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, நல்ல கொள்கைகள் இருக்கு, தொலைநோக்கு சிந்தனைகள் இருக்கு, செயல் திட்டம் இருக்கு. நம்ம செயல் திட்டம் நம்ம கொள்கைகள்லாம் எல்லா கட்சியும் காப்பீடிச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த இடத்துக்கு வர முடியல. மற்ற கட்சியில நம்மளை பார்த்து காப்பி அடிச்சு வருது. இதெல்லாம் நிச்சயமா இருக்கிற இதெல்லாம் நம்ம நிர்வாகிகளுக்கு நான் சொல்றேன்,
ஒரு வேண்டுகோளா கட்டளையா ஆணையா ஏதாவது எப்படின்னா எடுத்துக்கங்க, கொஞ்சம் மாத்திக்குங்க. நீங்க மாத்திக்கலன்னா நீங்க மாற்றணும், உங்களை மாத்தணும். அதான் அப்புறம் வேற என்ன அடுத்தது பண்ண முடியும்? அதான் சொல்றேன். இவங்க அதுதான் சொல்றேன். இப்ப இளைஞர்கள் வந்து அங்க போறோம் இங்க போறோம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, எங்க போனாலும் திரும்பி வந்துருவாங்க, அது வேற. ஏன்னா அந்த மாதிரி இப்போ நம்ம செய்யறதெல்லாம் இருக்குது.